Hello all. இந்த வீடியோல நம்ம loan against mutual fund பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது loan against mutual fundனா என்ன? அதோட benefitsலாம் என்ன? அதுக்கு அப்புறம் இந்த உங்ககிட்ட mutual fund ஒன்னு இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு ஒரு emergency situation இருக்கு. சோ அப்போ இந்த mutual fund வச்சு நீங்க எப்படி loan எடுக்கிறது? அது எப்படி loan எடுக்கணும்ன்றதுக்கான டெமோ பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. So loan against mutual fund na enna இப்போ நீங்க ஒரு mutual fund ல இன்வால்வ் ஆகிருக்கீங்க for the past 1 year 2 year நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நிறைய சரியா அப்போ சடனா வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் லைக் மேரேஜ் வருது or else ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னு வருது சோ அப்போ நீங்க பர்சனல் லோன் எல்லாரும் போவோம் கரெக்ட்டா சோ அப்படி ப்ரிஃபர் பண்ணி போகிறதை விட இது பெஸ்ட் அப்படி நான் சொல்றேன் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எடுத்துக்கோங்களேன் பர்சனல் லோன் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மினிமம் உங்களோட ஸ்கோர்லாம் பாப்பாங்க ஸ்கோர் பார்த்துட்டு 16% அந்த மாதிரி சொல்லிட்டு அதை விட அதிகமா தான் ரேஞ்ச் ஆகும் சரியா இதே நீங்க உங்களோட மியூச்சுவல் ஃபண்டையே நீங்க ப்ளெட்ஜ் பண்ணி நீங்க லோன் எடுத்தீங்கன்னா அதோட ரேட்லாம் வந்து கம்மியா தான் இருக்கும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி process அப்படி நான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எப்படி இருக்கும்னா வந்து நீங்க வந்து நிறைய இதோ ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பீங்க நிறைய வந்து கவுண்ட் நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பீங்க சோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் படி நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேவா சோ நம்ம அதுக்கான அமௌண்ட்டை நம்ம வாங்கிடுவோம் சரியா சோ அதோட ஓனர்ஷிப் நம்மளா தான் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து எல்லாமே நம்மளோடதா தான் இருக்கும் ஆனா லாக் ஆகி இருக்கும் அவ்வளவுதான் சோ அதுக்கு மேல நம்ம யூனிட்ஸ் தேவைனா கூட ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் முடியும் ஆனா நம்ம லோனை வந்து ரீபே பண்ற வரைக்கும் மறுபடியும் அதை திருப்பி கட்டுற வரைக்கும் அது லாக் மட்டும் தான் ஆகிருக்கும் மத்தபடி இன்க்ரீஸ் ஆகுறதுனா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் டிக்ரீஸ் ஆகுறதுனா டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் எந்த மாற்றமும் இல்லை அதோட ஓனர்ஷிப் நம்மளது தான் அது இட் பேஸ்ட் ஆன் டெனர் அதாவது நீங்க அந்த லோனை வந்து எத்தனை மாசத்துக்குன்னு வாங்கிருக்கீங்க எத்தனை வருஷத்துக்கு வாங்கிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து சோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லோன் அமௌண்ட்டை ஒரு 15 மந்த்துக்குன்னு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த 15 மந்த் வரைக்கும் அது லாக்ல இருக்கும் அந்த 15 மந்த்துக்குள்ள நான் வாங்கின லோனை கட்டி ரீபே பண்ணி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது என்னோட போர்ட்ஃபோலியோக்கு ஆட் ஆகிடும் லாக் ஆகாம எனக்கு வந்துடும் சப்போஸ் நான் அதை கட்டலைன்னா அதுக்கான ரிஸ்க்லாம் நிறைய இருக்கு நான் அதெல்லாம் இந்த வீடியோல 1 by 1 நான் சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து இந்த லோன் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா வந்து ஃபிளெக்சிபிள் யூசேஜ் தான் இப்போ நீங்க அதை வாங்கிட்டு நீங்க இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் ஹவுசிங்க்கு தான் யூஸ் பண்ணணும் பர்சனலுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு கிரைட்டீரியாவும் கிடையாது நீங்க இதை பிளெட்ஜ் பண்ணி வாங்குறீங்க ஃபிளெக்சிபிளா நீங்க எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெண்டு டைப் இருக்கும் ஒன்று வந்து ஈக்விட்டி பேஸ்டுன்னு இருக்கும் இன்னொன்று வந்து டெப்ட் பேஸ்டுன்னு இருக்கும் ஈக்விட்டி பேஸ்ட்னா என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஈக்விட்டினா என்னது நிறைய ஸ்டாக்ஸ்ல அவங்க போட்டிருப்பாங்க ஷேர்ஸ்ல வாங்கி வச்சிருப்பாங்க இது டெப்ட்னா அமௌண்ட் வச்சு மணி வச்சு அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா உங்களுக்கு வந்து 50ல இருந்து 70% வந்து உங்களுக்கான லோன் அமௌண்ட் கிடைக்கும் சரியா நீங்க பிளெட்ஜ் பண்றதுல இருந்து இதே டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டா இருந்ததுன்னா நீங்க வந்து 70ல இருந்து 80% வரைக்கும் நீங்க லோன் அமௌண்ட் வாங்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 1 லட்சம் மதிப்புள்ள மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது சரியா அது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டா இருந்ததுன்னா நீங்க வந்து 50,000ல இருந்து 70,000 வரைக்கும் லோன் வாங்கலாம் அந்த இது வச்சு அதே வந்து அது வந்து ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா அந்த 1 லட்சம் அப்படின்றது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா நீங்க வந்து 70,000ல இருந்து 80,000 வரைக்கும் நீங்க லோன் வாங்கலாம் சரியா அதுக்கப்புறமா மெயினா பாத்தீங்கன்னா வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இருக்காது நீங்க இந்த லோன் வாங்குறதுனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் குறையுது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கூடுது எதுவுமே கிடையாது எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இதுல இருக்காது ஓனர்ஷிப் உங்களோட இதாவே தான் இருக்கும் இதோட மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது வந்து ஒரு குயிக் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிக்கலாம் குயிக் ப்ராசஸிங்னா நீங்க within 2 to 3 daysலயே இந்த லோனை நீங்க லோனை நீங்க அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் சரியா அதுதான் இதோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன் பார்க்கறதுல within 2 daysல கூட நம்ம அதை வந்து எடுத்துக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்லலாம் காஸ்ட் எஃபெக்டிவ்னா அதாவது நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இந்த லோனுக்காக எக்ஸ்ட்ரா இந்த பேமெண்ட் எக்ஸ்ட்ரா அதிக இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு எதுவுமே இருக்காது இங்க பாருங்களேன் நார்மலா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பர்சனல் லோனுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் above 16% தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனா இதுல லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து
9 to 14% தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த நீங்கள் மிடில் வந்து ஃபுல்லாக நீங்கள் ரீபே பண்ணுறீங்க, ஃபுல்லாகவே ரீபே பண்ண முடியுது அப்படி நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட யூனிட்ஸ் நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் அவங்கக்கிட்ட ஹோல்டிங்கில் கொடுத்துட்டீங்களோ அது உங்களுக்கு பேக் டு நார்மல் டக்குன்னு வந்துடும். சரியா? அண்ட் ஃபைனலாக வந்து ரீபேமெண்ட்டுக்கும் ஈஸியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் எனி அடிஷ்னல் சார்ஜே இல்லாமல் ரீபேமெண்ட் இருக்குது. அண்ட் மெயின் ஒன் அண்ட் ஒன்லி பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரை உங்களோட டெனர் முடிகிற வரைக்கும் நீங்கள் தான் அதோட ஓனர்ஷிப். ஓகேவா? அந்த ரிஸ்க்கை மட்டும் நான் கடைசியாக சொல்கிறேன். அண்ட் ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மெயினாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கீம் பார்க்கணும். இப்போது நம்ம நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. சரியா? ஸோ நிறையா அந்த லோன் கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எதை முதல்ல ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் வச்சுருக்க மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அந்த ஸ்கீமில் இருக்குதா, அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஸ்கீமில் இருக்குதான்னு செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆதித்யா பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து நான் வந்து ஒரு 1 lakh சேர்த்து வச்சுருக்கேன். எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக எனக்கு லோன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு இடத்துல போய் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல அவங்க ஒரு செட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து லோன் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அந்த லிஸ்ட்டில் போய் என்னோட லிஸ்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி இந்த ஆதித்யா பிர்லா வந்து இருக்குதா அப்படின்னு நான் பார்ப்பேன். ஸோ பார்த்துட்டு ரெண்டுமே கோரிலேட் ஆச்சுன்னா தென் நான் ப்ரொசீட் பண்ண முடியும். அதில் இல்லாமல் அவங்க ஒரு சில குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அவங்க லோன் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு தான் உள்ளே போகணும். அண்ட் நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணச்சில உங்ககிட்ட வந்து KYC இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து லோனுக்கான அக்ரிமெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சைன்டு லின் ஒரு ஃபாண்ட் மாதிரி கொடுத்துடணும், பாண்ட் மாதிரி கொடுத்துடணும். சரியா? ஸோ இதில் என்னன்னா இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ சைன்ட் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் மெயினான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கொடுக்குற அந்த டெனர் பீரியட்குள்ளே நீங்கள் வந்து லோனை வந்து ரீபே பண்ணலைன்னா உங்களோட யூனிட்ஸ் ஃபுல்லாக அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா? அண்ட் மோரோவர் ஃபைனலாக உங்களோட நீங்கள் லோன் வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்கே வந்து கிரெடிட் ஆகிடும். இவ்வளோதான் ஸ்டெப், மொத்தமே சிம்பிள் தான். அண்ட் மெயினாக இதில் இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் தான். மார்க்கெட் வந்து மேலே போகும், கீழே வரும். நீங்கள் எடுத்திருக்க மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சப்போஸ் ஃபால் டவுன் ஆச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கால் வரும், மார்ஜின் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். மார்ஜின் கால்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது நிறைய யூனிட்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்க. எதர் அது அப் ஆகும் அல்லது டவுன் ஆகும். ஸோ நீங்கள் வாங்கியிருக்க லோன் அமௌண்ட்டை விட அது ஃபால் டவுன் ஆச்சுன்னா அப்போ அவங்களுக்கு அது லாஸில் தான் முடியும். ஸோ அவங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மார்ஜின் கால்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி அந்த யூனிட்ஸை அதிகப்படுத்தணும். எக்ஸ்ட்ரா உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நீங்கள் போட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகப்படுத்தி அதுக்கு டேலி ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணணும். இது நமக்கு கொஞ்சம் ரிஸ்கானது தான். ஸோ உங்களோட மியூச்சுவல் ஃபண்டோட க்ரோத்தை பொறுத்து தான் வந்து அவங்களோட லோனை எவ்வளோ சீக்கிரமாக ரீபே பண்ணணும் அப்படின்றது. சப்போஸ் நீங்கள் ரீபே பண்ண ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, சப்போஸ் ரீபே பண்ண முடியலைன்னா அந்த டேட் முடிஞ்சதுமே அவங்க அதை எடுத்துப்பாங்க. சரியா? அந்த அவங்களோட யூனிட்ஸை வந்து அவங்களே எடுத்துப்பாங்க. நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா திஸ் வில் பி த மோஸ்ட் ஸ்மூத்தஸ்ட் லோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே முடிஞ்சிடும். நீங்கள் கரெக்டாக ரெகுலராக கன்சிஸ்டண்டாக பே பண்ணி கன்சிஸ்டண்டாக முடிச்சிட்டிங்கன்னா அண்ட் மார்க்கெட்டும் ஃபால் ஆகாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு அது பெஸ்ட் சோர்ஸாக இருக்கும். அண்ட் ஸ்கீம்ஸ்னு பார்க்கறதுல நல்லா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சிருக்க மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அந்த இதில் ஸ்கீமில் இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த கம்பெனிஸ்னால் அது லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸில் வந்து லிமிடெட் ஸ்கீம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. லிமிடெட் ஸ்கீம்ஸ்னால் லிமிட்டடான சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க லோன் கொடுப்பாங்க, எல்லாத்துக்குலாம் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதுவும் லிமிட்டடாக இருக்கிறதுனால இந்த லோன் கிடைக்கிறது கொஞ்சம் ஒரு குவெஸ்டின் மார்க் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அண்ட் இப்போது டெமோக்கு போகலாம் வாங்க. இதில் நாங்கள் பேசிக் ஒரு இன் மணி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இன்ஸ்டா ப்ளஸ் அப்படின்ற டேபை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான 4 ஈஸி ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணுறது. ஸோ இது எப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் இன்வால்வ் ஆகிப்பீங்க. ஸோ அதுவும் இந்த கிரெடிட் லிமிட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும், எவ்வளோ லோன் கிடைக்கும் அப்படின்றது தான் இதில் உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டிங் KYC டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட
நீங்கள் எப்படி எந்த ஃபண்டை வந்து நீங்கள் பிளட்ஜ் பண்ண போகிறீங்க, எந்த மியூச்சுவல் ஃபண்டை பிளட்ஜ் பண்ண போகிறீங்க, கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து சைன் போடுறது, அவ்வளோதான். இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதோட மெயின் ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும், ஈஸியாக ரெடீம் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த இதில். ஸோ இதில் ஆல்ரெடி போட்டிருக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது, என்னென்னலாம் நீங்கள் எதெல்லாம் தேவை அப்படின்றதையும் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட இதை வச்சு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சேனலை செக் பண்ணுங்கள். சேனலுக்கு பிளேலிஸ்ட்டை மறக்காமல் செக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.